தெவிடியா பையா, திருட்டு தெவிடியா பையா. அண்ணா எனக்கு எதுவும் சரியா படல. புச்கியா, இவன் ஏன்டா இப்பவே இவ்வளவு பயப்படுறான்? உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஓத்தா தெவிடியா, அப்ப ஏன்டா இங்க உட்கார்ந்த? ஐயோ அண்ணா, நான் உங்க சேஃப்டிக்காக தான் சொல்றேன். இங்க ஒத்தா உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது. அண்ணா அண்ணா அப்படிலாம் நீ சொல்லாதீங்க. பண்றியா? நீ பண்றியா? மொத்த வாய் மூடு, மூடு, மூடிக்கிட்டு உட்காரு. நான் தான் பேசுறேன்ல. வாடா இங்க. பிரான்சிஸை நீ கொலை பண்ண வேண்டாம். நான் அந்த தாராக்கு சொல்லி வைக்கிறேன், நாய்க்கடை பட்னி போட சொல்லி. அண்ணா, நான் ட்ரைவ் வேணா பண்றேன். வெளியில கூட்டு வரும்போது அப்படி இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொத்தா அப்ப அவன் சூத்துலயே ராட இறக்கு. சூத்துல நீ இறக்குன ராடு வாயில இருந்து வெளியே வரணும். புரிஞ்சுதா? அப்படியே பண்ணு, அவ்வளவுதான். அது இல்ல சார். அட பர்த்டே இன்னொருத்தவங்களுக்கு எனக்கே போடுறியா? எனக்கு இல்லப்பா பர்த்டே. அட கேக்கும் வந்துருச்சு. எனக்கு இல்லப்பா பர்த்டே. அட டாஜி, என்னது இது? பர்த்டே கேர்ள் போய் கேக் எடுத்துட்டு வர்றதா? வெரி பேட் சார். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கிஃப்ட் கூட நானே தான் போய் வாங்கிக்கணும். என்ன டாஜி? இங்க பாரு, நான் தான் வாங்கலாம்னு இருந்தேன். நிறுத்துங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு தெரியுமா? ஒரு நெக்லஸோ ஹேர் டை. எனக்கு போய் டைகர் ஃபேன் சார். நான் இவளுக்கு டை ஹார்ட் ஃபேன். ஹேர் டை எல்லாம் யாராவது gift கொடுப்பாங்க? அன்னைக்கே இவரை வார்ன் பண்ணிட்டேன் சார். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி gift வாங்கிட்டு வந்தீங்க, டைய டீல கலந்து கொடுத்துருவேன்னு. ஓ சரி, இப்போ நீ கேக் கட் பண்ணு. டைம் இல்ல, சாருக்கு நிறைய வேலை இருக்கு. என்னது? ஆபீஸ் போறீங்களா? இல்ல இல்ல. என்ன இது போச்சு மாட்டன சார். ஒரு நிமிஷம் சார், வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நான் மால்வினி பிரியாணி பண்ணிருக்கேன். எங்க அம்மா ரெசிபி. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே டன். இன்னைக்கு வேற எந்த வேலையும் இல்ல, ஒன்லி பர்த்டே பார்ட்டி. இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதா. ஹேப்பி பர்த்டே. Thank you, sir. Thank you. உன் பேர் என்னடா? இர்ஃபானா இல்ல இம்ரானா? நான் இர்ஃபான் சார். என்ன கொண்டுடாதீங்க சார். சே, அவங்களோட எல்லா டீடைல்ஸும் நான் கொடுத்துட்றேன். போடா ப்ளீஸ் சார். இங்க பாரு, இப்பத்துல இருந்து நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ போனை அட்டன் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதா? போ. சார் என்ன எதுவும் செய்யாதீங்க சார். போடா போ. போனல. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ சார், இங்க பாருங்க. அவனை எதுக்கு சார் விட்டீங்க? அவனையும் பிடிச்சு கொன்ற வேண்டியதானே? அண்ணன் தம்பி 2 பேரும் எனக்கு வேணும். 2 பேரையும் ஒரே சமயத்துல தான் போட்டு தள்ளணும். ஒருத்தனை தீத்து கட்டிட்டு ஒருத்தனை விட்டுட்டா இன்னொருத்தன் பழி வாங்க வருவான். நீ இந்தியன் சினிமா பார்த்தது இல்லையா பிரான்சிஸ்? அந்த நாகினி இருக்கும்ல, அந்த நாகினி மாதிரி வந்து உன் கழுத்தை சுத்தி பச்சக் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? அங்க போலீஸ் இருக்காங்க. எல்லாரையும் கொண்டுட்டான் தெவடியா பையன். எல்லாரும் காலி.
பிரான்சிஸ். போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல இருக்கு அந்த நாய். இது எல்லாமே பிளான் தான் ராஜன். அவங்களுக்கு முதல்ல இருந்தே இதெல்லாம் தெரியும். கவர்மெண்ட்டுக்கும் போலீஸுக்கும் ஞாபகப்படுத்து சிவா. போலீஸ்க்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். மும்பையை பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஒரே கவர்மெண்ட் தான், தாராவி பேங்க். இதுக்கு ஒரே ஒரு ராஜா தான் தலைவன். ஒருத்தரை கொலை பண்றதுக்கு 100 பேரை கொல்லணும்னா கூட பரவாயில்ல, கொன்னுடு, எல்லாரையும் கொன்னுடு. ஒருத்தனும் தப்பிக்க மாட்டான் போனம்மா, ஒருத்தனையும் விட மாட்டேன். எங்க போற? நான் நேபாளியை பார்க்க போறேன். இர்ஃபானை போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சொல்லலாம். உன்னோட கை இப்போ சரியாயிடுச்சா? ஆச்சுண்ணா. கொடுத்த டார்கெட்டை மிஸ் பண்ண மாட்டல்ல? வாய்ப்பு இல்லை. வா. எங்களை விட்டு நேபாளி. சிவா வந்தா இவனை கொன்னுடுவாரு. அட போலீஸ்ல இவனை எதுக்கு விட்டாங்கன்னு இவனுக்கே தெரியாது. இதை பாரு தம்பி, இவனை விட்டுட்டானா சிவா என்ன போட்டு தள்ளிடுவான். அவன் என்ன சும்மாவே விட மாட்டான்டா, புரிஞ்சுதாடா முட்டாள்? நீயே சொல்லு. நான் இவனை விட்டுட்டா என்ன யாரு காப்பாத்துவாங்க? சிவா என்ன பிடிச்சிக்கிட்டா? அட நான் இருக்கல, நான் கேரண்டி கொடுக்குறேன். பெருசா கேரண்டி. சிவா எனக்கு கோவம் குறைஞ்ச உடனே நானே கூட்டிட்டு வரேன். ஆமாண்ணே. இப்ப விட்டுரு ப்ளீஸ். அங்க பாரு சிவா. ஐயோ, இவன் ஏன்டா இப்ப வந்தான்? இங்கே பாருங்கண்ணா, பீகாரியை பற்றி எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. அண்ணா வேணாம், வேண்டாம், அமைதியாக இருண்ணா. நான் எதுவுமே செய்யலைண்ணா. ப்ளீஸ் அமைதியாக இருங்க. நான் எதுவும் செய்யலைண்ணா. விஹாரி பிரான்சிஸை ரிலீஸ் பண்றதுக்கு தான் போனான். அந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணா, இர்ஃபானுக்கும் தெரியும்ண்ணா. அங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணா, மாலு சார் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏய், வாயை திறந்து சொல்லண்டா. உங்களை இர்ஃபான் யாரு?
வாழ்நாள் பூரா தலைவனுக்காக தான் வேலை செஞ்சிருக்கேன். நீ ஒரு நம்பிக்கை துரோகி. தாராவி அழிஞ்சு போறதுக்கு நீதான் காரணம். உங்க அப்பாக்கு இந்த நிலைமை வந்தது கூட நீதான் காரணம்.